நான் உங்கள் சுமதி அம்மா பேசுகிறேன். இன்றைக்கி பைத்தம்பருப்பு வாழைப்பூ பாயாசம் செய்ய போகிறோம். செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வானல் வச்சாச்சு, பைத்தம்பருப்பு போட்டாச்சு. இப்போ நல்லா கிளறி விடணும். பொன் வறுவலாக வறுத்துக்கலாம். வறுத்து எடுத்தாச்சு. லேசாக கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். முந்திரி பருப்பு, உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கலாம். வறுத்து எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் வாழைப்பூவு. நல்லா அலசிட்டு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். வானலில் நெய்யிலே வதக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு பொன் வறுவலாக வறுத்து வச்ச பாசிப்பருப்பு எடுத்து நல்லா தண்ணி விட்டு கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். வதக்கி வச்சுக்கிற வாழைப்பூ சேர்த்துக்கலாம். லேசாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். 3 கிளாஸ் தண்ணி விட்டு குக்கரை மூடி அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். மூணு விசில் வந்த பிறகு இறக்கி பார்த்துக்கலாம். நல்லா வெந்திருக்கு. இப்போ அதில் பால் சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் பால் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம் முந்திரி பருப்பு, உலர்ந்த திராட்சை அதில் சேர்த்துக்கலாம். பொடி பண்ணி வச்சுருக்க ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். இப்போ அப்படியே கலக்கி விடணும். பைத்தம்பருப்பு வாழைப்பூ பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.